இருப்பது எங்கே அது இங்கே அந்த தெய்வம் இருப்பது எங்கே பொன்னும் பொருளும் நிறைந்தவள் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு பொன்னும் பொருளும் நிறைந்தவள் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு இதில் என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு அந்த தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே ஆடை அணிகளில் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகளின் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் அலைய வழிபாடில்லை இசையில் கலையில் கவியில் மழலை இறைவன் இருப்பதுண்டு இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் உனது தொண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு அந்த தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே தெய்வம் இருப்பது எங்கே அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்கள் நிகழ்ச்சி நடத்திய விழா குழுவினருக்கும் அருமையான ஒளிபரப்பு நினைத்தார் எந்த ஒரு ப்ரோ கண்ணனா கண்ணன் உண்டுத்தி அவர்களுக்கும் மற்றும் அருமையான இசையமைப்பாளர்களுக்கும் என் போன்ற சக நடிகர்களுக்கு இந்த சின்ன நடிகர் முதற்கு வணக்கம் வணக்கம் நன்றி. வரப்புயர் நீர் உயரும் நீர் உயர் நெல் உயரும் நெல் உயர் குடி உயரும் குடி உயர கோட்டை உயரும் கோட்டையுடன் வாழ்க்கை விரும்பார்கள். இது யார் சொன்னது? அவ்வை பாட்டி சொன்னது. உழுதுண்டு வாழ்ந்தாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இது யாருக்காக சொன்னது? திருவள்ளுவர் மக்களுக்காக சொன்னது. ஏன்னா இந்த உலகத்தில் மனிதனை வாழணும் அப்படின்னா 3 விஷயம் தேவை. என்னென்ன? உடைகள் வேணும், ஆமாம் கப்பா உடை வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பிடம் வேணும். இந்த 3 இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உலகத்தையே ஒரு நோய் புரட்டி போட்டுச்சு. அது என்ன நோய்? கொரோனா நோய். அன்னைக்கு நகை வாங்க போனோமா? இல்லை. துணி வாங்க போனோமா? இல்லை. பண்டபாத்திரம் போனோமா? இல்லை, கிடையாது. எதுக்கு அனுப்பிச்சாங்க? அரிசி பருப்பு காய்கறி இதுகளை வாங்கிக்கங்க அப்படி அனுப்பிச்சாங்க. ஏன்? உணவு இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாதுன்னு ஒன்று உதாரணம் போதும். ஏன்னா ஒரு காலத்து விவசாயி வயலில் நெல் நட்டேன், நல்ல விலைக்கு விற்க முடியலை, மீண்டும் கஷ்டத்தோடு என்ன நட்டேன்? கரும்பு நட்டேன். பரவாயில்ல, கடன் பட்டாலும் பரவாயில்ல, மீண்டும் வாழ நட்டேன். ஏன்னா தன்னம்பிக்கையோட விவசாயம் பார்த்தேன். ஆனால் கடைசி யோசிச்சு ஏன் நம்ம இப்படிலாம் கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு கடைசி என்ன வச்சுக்கிட்டேன்? இருந்த வயலில் ஃபுல்லாக எல்லாம் கல்லை நட்டு விவசாயத்தை விட்டுட்டு வெளியேறிட்டேன். இப்படியே போய்கிட்டு தான் உண்மையிலேயே 2050 உணவு பஞ்சம் வரும். இந்த உணவு பஞ்சம் தீர்க்கக்கூடிய நாடு 2 நாடு, ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. எப்படி தீர்க்க முடியும்? முதல்ல உழுவுறதுக்கு நிலம் வேணும். சீனாவிலும் இந்தியமா அதிக நிலங்கள் இருக்குது, நிலம் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உழுவுறதுக்கு மக்கள் வேணும். சீனாவிலும் இந்தியமா அதிக மக்கள் தொகை இருக்காங்க, நிலம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உழைக்க மக்கள் இருக்காங்க. நீர்நிலை வேணும். இந்தியாவும் அதிகமான நீர்நிலைகள் இருக்குது. ஏன்னா சீனாவில் எல்லா நதிகளையும் இணைச்சிட்டாங்க. இணைச்சா என்னாக மழையில் கடலை கலக்காமல் பாதுகாக்கலாம். அதே போல் தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை இணைச்சிருக்காங்க. எதற்காக? மழைநீர் கடலில் கலக்காமல் வீணாக பாதுகாக்கிறதுக்காக. இப்படியே பாதுகாத்தோம்னா உண்மையிலேயே 2050 உணவு பஞ்சத்தை தீர்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம், ஏன்னா விவசாய சந்தை பகுதியில் சொல்கிறேன். ஏன்னா மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு நெல் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது 6 மாதம் வளரக்கூடியது. அந்த 6 மாதம் வறட்சிலையும் சரி, நல்ல மழை காலங்களையும் வறட்சியில் தாங்கக்கூடிய ஒரு நெல் இப்போ நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் 1000 நோய் நெல் வகைகள்
இங்கே எல்லாம் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், கர்நாடகா பொண்ணி, ஆந்திரா பொண்ணி, வேறு மாநில சேர்ந்த நெல்லெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கேன், பயிர் செஞ்சுக்கிட்டுருக்கேன். இப்படியே போனோம்னா உண்மையிலேயே 2000 உணவு பஞ்சம் வரும். இந்த உணவு பஞ்சம் தீர்க்கணும் அப்படின்னா வரக்கூடிய குழந்தைகளுக்கு, இப்போ இருக்க இளைஞர்களுக்கு என்ன செஞ்சிடணும், விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். விவசாயம் இல்லைன்னா மனிதனுமே அழிஞ்சு கொண்டதுக்கு எத்தனை உதாரணங்கள் இருக்குது. அந்த வகையில் இருந்தாலும் விவசாயத்தை பாதுகாப்புன்றதுக்காக ஒன்று விளைகிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்தோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேருமடா. மணப்பாற மாடு கட்டி, மணப்பாற மாடு கட்டி, மாய உத ஏறு மூடி, வயல் காட்ட உழுது ஓடு செல்ல கண்ணு, பசு தலையை போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாய வர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்ல கண்ணு, பசுங்களைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. ஆத்தூரு கிச்சிலி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, ஆத்தூருக்கு கிடிக்கம்மா பார்த்து வாங்கி விதைச்சு, ஆத்தூரு கிச்சிலி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, நாக்கு பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் மூடி இறச்சு போடு சின்ன கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. கருது நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லா ஆள வச்சு, கருது நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு, கருது நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லா ஆள வச்சு, அறுத்து போடு களத்து நட்டு சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு சின்ன கண்ணு, நீயும் அடிச்சு தூத்தி அளந்து போடு சின்ன கண்ணு. பொதியேத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, போதிகை ஏந்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, நீ போட்டு காசு எண்ணி செல்ல கண்ணு. நம்ம விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா, சேர்ந்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில பெத்த ஆத்தா கையில, நம்ம அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு. ஏன்னா இந்த தத்துவமான பாடல்ல பணத்தை சம்பாதிச்சு யார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க, கொண்டாட்டிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மாட்ட. ஏன் மனைவிட்ட கொடுக்க சொல்லல, ஏன் காதலிட்ட கொடுக்க சொல்லல, ஏன் கள்ளக்காதல கொடுக்க சொல்லல? நாலு வச்சிருக்கிய சுயநலம் இல்லாத ஒரே ஒரு உறவு தாய் உறவு மட்டும்தான். ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை குடும்பமே வாரிசு நல்லா இருக்கணும், ஒரு எண்ணக்கூடிய ஒரு உறவு தாய் உறவு. அந்த தாய் அன்புக்கு இணையான ஒரு பாசம், ஒரு அன்பு இந்த உலகத்தில் இருக்கா? எல்லாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? தனக்குள்ளேயே தன் குடும்பத்துக்காகவும் தன் பாசத்துக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன்னோட தன்னம்பிக்கை ஆசை எல்லாத்தையும் தன் கனவுள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓடி உழைக்கிறாங்க இல்லையா? யாரு? தந்தை. அப்படிப்பட்ட ஒரு பாசம் தான் தாய் அன்புக்கு இணையான ஒரு பாசம். அப்படி இருந்தாலும் மனிதனுக்கு பணம் மிக மிக அவசியம். ஏன்னா காசாலேசா கடைசியில் காசாலே சாண்டிருக்கான். கோவிலுக்கு போகிறான், கோவிலில் கருவறைக்கு முன்னாடி உண்டியல் வச்சுருக்காங்க. ஏன் உண்டியல் வச்சுருக்காங்க? அப்போ இங்கே இருப்பா, உட்காருப்பா. ஏன் போகிற? ஆமாம், கருவறைக்கு முன்னாடி ஏன் உண்டியல் வச்சுருக்காங்க? எல்லா பேரும் என்ன நினைப்போம், உண்டியல்ல காசு வந்து போகிறோம்னு நினைக்கும். ஆனால் அது கிடையாது. உண்மையிலே வாழ்க்கை தத்துவம் அங்கே தான் இருக்குது. உண்டியல் என்ன போகிறான், காசு வந்து போகிறான். அதே காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். ஏன்னா ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா நீதி, நேர்மை, தர்மம், நியாயம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுவேன். எப்படி 5 ரூபா எடுத்து வாங்கக்கூடிய பொருளை 50 ரூபா எடுத்து வாங்குவேன், 50 ரூபா எடுத்து வாங்கக்கூடிய பொருள் 500 ரூபா எடுத்து வாங்குவேன், 500 எடுத்து வாங்கக்கூடிய பொருள் 5000 கொடுத்து வாங்க. ஏன்னா தண்ணீர் நிகரட்ட பணம் இருக்குன்னு அகந்த. ஏன்னா தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தால் மனிதனுக்கு நிம்மதிகளும் உலகம் உண்மை. ஆனால் அப்படியா? எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும்,
என் சந்ததிக்கு என் பேரனுக்கு என் சந்ததிக்கு என்ன நினைச்சிட்டேன் கோடி வழியாக சேர்த்து பணத்தை குமிக்கிறேன் கோடி வழியாக பணம் இருக்கும் அவனால் ஆசைப்பட்ட கறிமீன் சாப்பிட முடியாது ஏன் என்ன காரணம் அவனுக்கு ப்ரெஷர் இருக்கும் ரத்த கொதிப்பு இருக்கும் என்ன கேட்க நான் வந்து சிவபக்தன் லட்ச லட்சம் பணம் வச்சிருப்பேன் அவனால் ஆசைப்பட்ட இனிப்பு சாப்பிட முடியாது லட்டு பூந்தி இப்படி இனிப்பு சாப்பிடணும் ஏன் என்ன காரணம் சுகர் சர்க்கரை வியாதி இருக்கும் ஏன்னா மனித வாழ்க்கை அப்படி இருந்தாலும் அதாவது ஏற்றம் இறக்கம் மேடு பள்ளம் எல்லாமே வரும் மனுஷன் எல்லா நேரத்தையுமே சிரிப்பேன் ஆமாங்க சிரிப்புக்கு ஒவ்வொருத்தரும் வகை இருக்கு இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி இது ஒவ்வொன்றுக்கும் சங்கத்தில் உதாரணத்துக்கு ஆள் இருக்கு எப்படின்னா இன்பத்தில் சிரிப்பா அதிர்ஷ்டசாலி என் சகல் லட்சுமணன் மாதிரிக்க கருப்பு சட்டக்காரி ஆமா ஆமா என் சகல் லட்சுமணன் மாதிரிக்க ஏன்னா காலையில் நாளை முடிச்சு போய் டெம்பிள் சீரி இட்லி சாப்பிட்றோம் அவர் மட்டுமா என் குளிஞ்சாவோட போய் சாப்பிடணும் என் குளிஞ்சாவோட சாப்பிட்டா அவருக்கு சந்தோஷம் அப்போ இன்பத்தை சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தை சிரிப்பவன் ஞானி நிறைய பேர் இருக்காங்க அது சொல்லக்கூடாது ஆமாம் துன்பத்தை சிரிப்பவன் ஞானி கற்பனை சிரிப்பவன் கவிஞன் ஒருத்தர் இருக்காரு அடே எனக்கு அவன் மோத மாட்டேன் இவன் மோத மாட்டேன் இவன் ஏமனா அவன் போய் ஒருத்தர் அப்போ கற்பனை சிரிப்பவன் கவிஞன் கண்டவன் சிரிப்பவன் காரியவாதி எங்கள் அண்ணன் எஸ்ஓ செல்வராஜ் இந்த வார்த்தை சொன்னா ஒரு நாடு தர மாட்டான் கண்டவன் சிரிப்பவன் காரியவாதி தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஓடவர் சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி அப்போ எது சிறந்த சிரிப்பு எது சிறந்த வாழ்க்கை பார்த்தா நம்ம ஊர் மக்கள் மாதிரிக்க பரிசுக்குள்ள சாமி கும்பிடணும் திருவாக்கி சந்தோஷமா இருக்காங்க இல்லையா இதே சிறந்த சிரிப்பு இதே சிறந்த வாழ்க்கை இதை கவிஞலா எப்படி சொல்லிருக்காங்க தெரியுமா நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞ பட்டம் வேண்டும் நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா அருமத்தாய் பிள்ளைகள் தாய்கள் மறுப்பதா நீதி என்று நேர்மை என்று தலைகுனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பு உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் திருநவாள் நாட்டிலே நீதி என்று நேர்மை என்று எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு காக்க போட்ட வேலு பயிரத்தின் அது பேரு கேட்க ஆயிராமம். தோட்டங்காக்க போட்ட வேலி பயிர் தின்பது அப்படின்னா காரணம் இல்லாம எழுதல ஏன்னா இப்ப நம்ம ஊர் தோட்டம் காக்குறது தான் வேலியே போடுறோம். ஆமா அந்த போட்ட வேலியே அது பயிர் எப்படி மேயும்? எப்படி அது உதாரணம் சொல்றேன் சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர்ல ஒரு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு நெல் கரும்பு வாழை மிளகாய் கத்திரிக்காய் ஏதோ ஒரு பயிர் செய்யறோம் இப்ப இங்க இந்த விவசாய பயிர் ஆடு மாடு மேயா பாதுகாக்கணும் என்ன செய்வோம் ஒண்ணு வேலி போடுவோம் இல்ல நம்ம காவல் காப்போம் ஆமா. இந்த வேலி பயிர் மேய்ஞ்சிருமா மேயாது இப்ப நம்ம நாடத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கோம் நாடகத்துக்கு டிரைவரோட சேர்த்து 10 பேர் 10 பேர் பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் 2 பேர் ஆண்கள் 8 இப்ப பேர் நம்ம நாடகம் முடிச்சு போன உடனே சாப்பிட்டு தூங்கிடுவோம் ஆமா சில பேர் சாப்பிட்டு தூங்குவாங்க சாப்பிட்டுனா 2 தடவை சாப்பிடுவாங்களா? இல்ல 2 தடவை அது வேற அது வேற சோமபானம் சோமபானம் ஆமா சாப்பிட்டு தூங்குவாங்க வீரன் ஆமா பெண்களுக்கு வந்து அப்படி இல்லை வீட்டு வேலை இருக்கும் துணி துவைக்கிறது வீடு கூட்டுறது பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறது ரேஷன் கடை ஏதாவது வேலைகள் இருக்கும் ஆனால் தூங்குற வாய்ப்பு இல்லை அதுக்காக என்ன ஒரு சின்ன விட்டு கொடுத்துருக்கேன் என்ன முதல் 2 சீட் நீங்கள் உட்காந்துட்டு வாங்கண்டு இந்த பிள்ளைய தூக்கத்தை கெடுக்கிற சங்கத்தில் 2 பேர் இருக்கேன் ஒன்று அகர் ஆறுமுகம் இன்னொன்று கூலிச்சாமி இவன் 2 பேர் தாளம் போடுறது ஒன்றும் போட தெரியாது போய் என்ன டான்ஸ் பார்த்து உட்காந்துருக்கு ஏமா நேற்று எழுந்துரு போனேன் முந்தானத்து எழுந்துரு போனேன் இந்த அன்னைக்கு போன வருஷம் போனவன் அந்த ஞாபகம் இருக்கு அப்படி பேசிக்கிட்டே வருவேன்
சரி இப்படி அந்த பிள்ளை பேச மாட்டான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி உனக்கு ஏதாவது பொருள் வாங்கி தர நினச்சிதான் இருப்பேன். சரிம்மா உனக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரவா, சரின்னு பிள்ளை சொல்லும். அப்படின்னா உனக்கு கண்மை வாங்கி தரவான்னு கேட்பேன். ஏன் ஏன்னா கண்மை ஒரு 20 ரூபா, மற்ற பிள்ளை 2000 3000 போகும். இப்படி பேசிட்டு வந்தேன்னாங்க இந்த பிள்ளைங்க நாடத்துக்கு வந்துடுறேன், வந்தேன் நீங்கள் மேடைக்கு வந்துடுறேன், மேடைக்கு வந்தாங்க தொண்டை கட்டிக்கிறேன். இப்போ இதே வேலையை போயிற மாரி. இன்னும் இதை காட்டில் எப்படி சொல்லலாம்னா, நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னது? பள்ளி சென்ற மாணவியை ஆசிரியர் கற்பழித்தார். ஆமாம். கல்லூரி சொன்ன மாணவியை பேராசிரியர் திருமணம் முடித்தார். இப்படி ஏதோ ஒரு விஷயம் நம்ம நாட்டில் எங்கனோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதைத்தான் என்ன சொல்லியிருக்கோம் அந்த காலத்து கவிஞர்கள், தோட்டம் காக்க போட்ட வேலி பயிர் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிர் தின்பதோ, அதை கேள்வி கேட்க இல்லாமல் பார்த்து நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன், உனக்கல்ல புலிதான் போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆண்டவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அடுத்து சிரிப்பது யாரு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு. ஆளவ சிரிப்பு. அப்படி இருந்தாலும் நம்ம மனுஷன் இந்த உலகத்துல பிறந்துட்டான். பிறந்த அன்னைக்கே நம் வாழ்வில் 20 நாள் இறைவன் எழுதிட்டான். நம்ம என்னைக்கு எங்கே எப்படி போகணுன்றது இறைவனோட விதி. நம்ம வாழ்க்கை எங்கெல்லாம் போகணும், யாரெல்லாம் பார்க்கணும், யாரெல்லாம் பார்க்கக்கூடாது, எதெல்லாம் நமக்கு கிடைக்கணும், எதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு யாரோட விதி? இறைவன் விதி. அதன்படி நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், இதை செஞ்சால் கிடைச்சிருமா, இல்லை அதை செஞ்சால் கிடைச்சிருமா, இப்படி செஞ்சால் கிடைச்சிருமா, அப்படி செஞ்சால் கிடைச்சிருமா, இல்லை அவரை போய் பார்த்தா தான் கிடைச்சிருமா, இவரை பார்த்தா கிடைச்சா என்ன செய்யணும், ஆசையினால மனுஷன் துன்பத்துக்கு ஆளாகிறான். இருப்பதை கொண்டு சிறக்க வாழ நினைத்த மனிதனுக்கு துன்பம் என்பது இல்லை என்பது உலக விஷயம், பெரிய தத்துவம் சொன்ன விஷயம். ஆனால் நம்ம மனசு அப்படி கேட்குதா? கேட்கல. ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த ஆசை தான். ஏன்னா ஆசை இல்லை என்றால் மனிதனுக்கு துன்பம் என்பது இல்லை. ஆனால் ஆசைப்படக்கூடாது. இருந்தாலும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசு தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். அந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவிய பாடு, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவன் கழித்து நடக்கும் வாழ்வில் தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால் என்று சொல்லக்கூடிய ஐவேல் நிலங்களிலே அழகான குடிநேரத்துக்கு வந்து விட்டோம். நாரகூய வள்ளிக்கு ஆக வேண்டும். சற்று கவனித்து பார்க்கலாம். சத்தம் ஆளலம் சோ ஆளலம் சோ ஆளலம் சோ பண்டு மைத்தின குந்தல் மன்ன வண்டாரவள்ளி கெண்டெழுத்த கண்ணால் கிளிமை வாய்ச்சார் கற்கன் சக்கரைய பாகத்தேனோ கனியோர் கலந்த அமுதோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமுதம் உண்டு அள்ளி வழங்கி இருப்பதால் பெண்மணி அளிக்கும் பொழுது
நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான் இதய துடிப்பில் உன் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. உயிரிலே உன் பெயரை எழுதினே அருகிலே இல்லை இந்த உரையிலே மலையிலே செம்பருத்தி மலையிலே அலையிலே இன்று ஒரு முடிவிலே என் நெஞ்சே என் அன்பே நீ எங்கே நான் எங்கே காதல் கனவாய் போவதா காணல் நீராயாவதா பாவா உயிரே ஓடிவா வாசல் திறந்தே வாழவா. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. மலையிலே செம்பருத்தி மலையிலே அழகிலே இன்று ஒரு முடிவிலே மலையிலே செம்பருத்தி மலையிலே அலையிலே நின்று ஒரு முடிவிலே என் நெஞ்சே என் அன்பே நீ எங்கே நான் எங்கே காதல் கனவாய் போவதோ நீராயாவதா. வா வா உயிரே ஓடிவா வாசல் திறந்தே வாழவா. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. கார்மிக குந்தல் நிலவு கொண்ட முகம் வானவை போன்ற புருவம். என்ன கார்மிக குந்தல் என்ன தம்பி அழகு கார்மிக குந்தல் என்னப்பா கார்மிக குந்தல் என்ன மலை மூட்டம். சாயங்காலம் மழை மேகம் வரும் அது போன்ற குந்தல் நிலவு கொண்ட முகம். நிலவுனா என்ன நிலவு எல்லா மாதம் நிலவு வரும் சித்திரை மாதம் பார்த்துருக்கீங்களா பௌர்ணமி நிலவு அது போன்ற முகம். ஆமா வானல் போன்ற புருவம் மீன் பண்ண கண்கள் மீன் என்னென்ன மீன் பார்த்துருக்கீங்க கெண்டை மீன் சிலேப்பி கண்டதே கட்லாவும் கண்டதே நீ பார்த்து எந்த கெண்டை மீன் ஏன்னா கம்மாயில் வட்ட சொல்லி கண்ணு இருக்கு எப்படி இருக்கேன் தம்பி எப்படி பாருங்க அது போன்ற கண்கள் கிளி போன்ற மூக்கு கோவை போன உதடு முத்து போன பல்வரிசை உடுக்கு போன்ற இடை கோவை போன உதடு வர்ணிக்கிறையா பின்மகள் பார்த்து உடுக்கு போன்ற இடை வாழைத்தன்மான கால்கள் இல்ல பெண்மணி யாருக்கா படிச்சிருக்காரு பெண்மணி எனக்கா படிச்சிருக்காரு இந்த பெண்மணி எப்படியா திரும்ப முடிச்சாகணும் சும்மா போய் திரும்ப முடிக்க முடியுமா ஏதாவது பரிசு பொருள் வாங்கி தரணும் நம்ம ஊரை ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கி தருவோமா 10 லட்சம் நாங்களும் கூடிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் வாங்கி தர முடியாது சரி நகை தான் வாங்கி தருவோமா செய்கூலின்றா சேனலுக்கு ஆதாரமே இல்லை சரி இப்படி இது இப்படி இசைக்கு வாங்கி தருவோமா இசைக்கு தெரியணும் சரி கார் பைக் வாங்கி தருவோமா ஏது பெட்ரோல் டீசல் நாங்களும் கூடிக்கிட்டே இருக்கு ரோட் ஐசி லொட்டு லொசுக்கு போட்டு ஆளை கொலோஸ் பண்ணிடுறாங்க. ஆமா சரி இதை ஆப்பிள் தக்காளி இப்படி ஏதாவது பொருட்கள் சாப்பிடலாம் சொல்லலாம் சாப்பிட்டா உடம்பு பெருத்து போகும் ஆமா அதனால இந்த பெண்மணிக்காக அழகான நான் என்ன பொருள் வாங்கி தரணும் நீங்களும் உங்க காலைக்கு அதே மாதிரி வாங்கி தரணும். என்ன சொல்றீங்க? இதுக்கு பணம்லாம் அதிகம் தேவைப்படாது இதை வாங்கி கொடுத்தோம்னா அன்பு பாசம் நேசம் காதல் எல்லாமே குடிக்க நான் சொல்றத வாங்கி குடியா விட்டு போன காலையில திரும்பி வந்துடும் அப்படி பொருளா? ஆமா அப்படி என்ன பொருள்? இல்ல 10 ரூபா தான் செலவாகும் 10 ரூபாய்க்கு ஆமா அன்பு நெருக்கம் எல்லாமே கிடைக்குமா? என்ன தெரியுமா வளையல் வாங்கி கொடுக்கணும் வளையலா? ஆமா என்னங்க வளையல்? பிளாஸ்டிக்லயும் வளையல் இருக்கு இல்லையா பிளாஸ்டிக் வளையல் இருக்கு தங்கத்துல வளையல் இருக்கு இதுக்கு இடைப்பட்ட கண்ணாடி வளையல் தெரியுமா? கண்ணாடி. ஆமா தங்கத்தை நம்ம பாதுகாப்பா வைப்போம்
பிளாஸ்டிக் உடையாது, கண்ணாடி உடைஞ்சு போகும். உடஞ்சு என்ன ஆகும்? அந்த போய் கேட்க ஏங்க ஏங்கன்னு நான் உடனே என்னன்னு கேட்டக்கூடாது, 4வது கேட்கணும். ஏங்க என்னம்மா நேற்று நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? ஆமாம் ஹெலிகாப்டர் வாங்கினது என்னாச்சு? அது இல்லைங்க BMW கார், அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் நேற்று வாங்கி கொடுத்தீங்க வளையல், ஆமாம் என்னாச்சு? அது உடஞ்சி போச்சுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா எடுத்து போய் வளையல வாங்கி வந்து நம்ம கையில மாட்டி விடணும் மறுபடியும். ஆமா அதே போல அந்த பெண்மணிக்கு அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, பாசம் எல்லாம் கூடும். அதே போல அந்த பெண்மணிக்கு என்ன வாங்கி தர போறேன், வளையல வாங்கி தர போறேன். கேட்ட உடனே நம்ம வீட்டுக்காரர் வாங்கி தந்துறாரு. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல். அங்கி வளையல் தங்கி வளையல் முத்து முத்தான வளையல், வஞ்சி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். முத்தாகி காதல் முத்தாமல் இருந்தா பித்தாக செய்ய வளையல். அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல். சில சித்தாடி உடம்பு பத்தாமல் இருந்தா பொத்தாது செய்ய வளையல். மன்னரை பின்னி வர சின்ன இடு பின்னி வர முன்னாடி வரும் வளையல். இவள் சூடாக வரும் வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல். பொண்டாட்டி யாரு பொண்டாட்டி பாட்டுல பொண்டாட்டி புருஷே பொண்டாட்டி புருஷே ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல். பொண்டாட்டி புருஷே ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல். கட்டாத சுகத்தை கட்டாயம் தருவே புதாக வந்த வளையல். மாமனார மாமியார சாமியார மாத்தி விட்டு வந்திருச்சு தந்த வளையல். இள தலையில் குஞ்சி வரை கண்ணியக புதாக வரும் வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல். வஞ்சி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. வஞ்சி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. காலதாமதம் காரியக்கெடுமார்கள் ஆட வந்திருக்கின்றார், பார்க்கலாம். பொதுவார் போதுவார் போதுவார். யாருப்பா நீ? சித்தப்பா மையன் யார் நீ? ஓட யாரையா நீ? யார் நீங்கள்? ஏன் வழி மறிக்கிறீங்க? நீங்க யாரு? நானா எங்க அப்பாவுக்கு பிள்ளை. நாங்கள் என்ன கொழுந்த என்ன சொன்னா ஆ, புள்ளத ஆமா. யார் நீங்க? நானா இந்த இடத்துல வந்திருக்கேன். என்ன யாரை பிடிச்சிக்கிட்டு ஆ? என்னங்க? இங்க வந்திருக்கீங்களே? ஆமா ஆ, வந்திருக்கேன். யாரன்னு யாரண்ணா? தேடிக்கிட்டு போனீல? ஆமா போகுது எனக்கு போகுது. சொந்தமான தேடி வந்திருக்கேன். என்ன போகுது? எனக்கு சொந்தமானது. எனக்கு தான் போகுதுமான மரியாதை சூடு சோறன்னு எல்லாம் ஆ, உங்களுக்கு போகுது. நீ என்ன போகுது கேட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. ஆமா. என்ன அது மான மரியாதையா? ஆமா யாருக்கு? சரி ஏயா வழி மறிக்கிறீங்க? சரி உங்களுக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம். என்ன? உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். இது நல்ல மனுஷனுக்கு அழகு. ஆமா, என் வேலையை நான் அப்படி பாருங்க. ஏயா? என் வேலையை பார்க்குறேன்னு உள்ள போறீங்க. இப்பெல்லாம் போகக்கூடாது, தப்பு. ஏன்? ஓ, எதுக்கு? எங்க இடம் அது? சரி இருக்கட்டும்ங்க. ஆ, ஏன் வழி மறிக்கிறீங்க? என்னத்த துரத்தி வந்தீங்க? எனக்கு சொந்தமான தோத்து வந்திருக்கேன். சொந்தமானதுன்னா என்ன? எனக்கு சொந்தமானது. அட சொந்தமானதுன்னா என்னங்க அப்புறம்? எனக்கு சொந்தமானதுங்க. அந்தமான். அந்தமான் இல்ல, ஆ. எனக்கு சொந்தமானது.
அந்தமானா சொந்தமானா? எனக்கு சொந்தமானது. அட என்னையா அவன் சொந்தமான? எனக்கு சொந்தமானது. ஓ சேர்த்து பேசுறீங்க. ஆமாங்க. சொந்தமான அது. ஆமாங்க. மானை எங்க பாத்தீங்க? அந்த தெரியா வெள்ளிமலை தெரியுதுங்களா? அந்த அங்க தெரியுது பாருங்க. தெரியலையா? தெரியலையே. ஒரு தள்ளி நிக்கணும் தெரியாம இங்க இருந்து பாருங்க. தெரியுதான்னு பாருங்க. இல்ல தெரியலையே. நல்லா பாருங்க. தெரியல. இப்ப தெரியும் பாருங்க. எப்படி? நாட்டுல யாரெல்லாம் கொலை கற்பழிப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு மாமியாவே மச்சன பண்ணி சேர்த்து வச்சிருக்காங்களோ அவங்க கண்ணுக்கு இந்த மலை தெரியாது. அருமையா தெரியுது இல்ல? அந்த மலை சொந்தக்காரனாங்க. இந்த தெரியுது இல்ல? தெரியுதா? தெரியுது. ஒரு யானை எறும்பு பேசிக்கிட்டு இருக்கா. பேசுது. ஆமாங்க. அங்க இருந்து வர்றீங்க. அங்க இருந்து வரீங்க. உங்க பேரு? கந்தவேலங்க. உங்க அப்பா பேரு? சடைய. உங்க அம்மா பேரு? சடச்சி. அடச்சி. என்னங்க? வெடச்சி வந்திருக்கீங்க. வெடச்சி வரலங்க. ஓல்டு மான் நீல மான் என்ன மான்? எனக்கு சொந்தமான மான், அழகான மான். ஆம்பளை மானா பொம்பளை மானா? பெண் மான். குட்டி போட்டுருக்கா? குட்டி போடலங்க. புள்ள பெக்கல? குட்டி போடல. எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன ஓடும் பொழுது ஆண் மான்னா என்னங்க? யாரோட ஓடும்போது? ஓடும்போது மிரண்டு ஓடும்போது ஆண் மான்னா திரும்பி பார்க்காம ஓடினான். சரி. பெண் மானு என்ன அது இன்னொரு விஷயம் பாத்தீங்களா? ஆண் மான்னா வாழ மடக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். பெண்மான் மடக்கிட்டே ஓடிச்சு. ஏன்? தன் மானத்தை மறைப்பதற்காக. ஆமா. இத்தனுண்ட வச்சு மானத்தை மறைச்ச முடியுமா? ஆமாங்க. சரி, உங்கள்ட்ட இப்ப மானிலே பல வகை உண்டு. ஆமா. உங்கள்ட்ட எப்படி என்ன மானு? புள்ளி மானா இல்ல கஸ்தூரி மானா இல்ல கலைமானா? புள்ளிமானாங்க. ஆமா. எத்தனை புள்ளி இருக்கும்? ஒரே ஒரு புள்ளி தான். ஒரு புள்ளி தானா? ஆமாங்க. அந்த ஒரு புள்ளி முறையான புள்ளி. ஆமா. இந்த தலையில முளைச்சிருக்கே என்ன? என்னது? தலையில ஒண்ணும் முளைக்கலையே. அது என்ன வெள்ளை வெள்ளையா இருக்கு? இதா? இது சும்மா ஒரு பொருள். என்ன பொருள்? கொக்கு முடி. அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல? என்ன வேறு? ஆடை ஆவரணம். இல்ல வெதரு. இல்ல ஃபெதரு. இந்த கையில வச்சிருக்கீல என்ன? கணை என்ற பொருள். சிலிமுகம்ங்க. சிலிமுகம். பொய் சொல்லக்கூடாது. ஏன்? நிஜமாவா? ஆமா. இது என்ன முகம்? சிலிமுகம். ஏன்? இதுவா? பாருங்க. மாமா 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 சிலிமுகமா? பணியாரம் குத்துற கம்பி மாதிரியே இருக்கு. சிலிமுகம் அது. சரி, நான் என் மானை தேடி வந்திருக்கிறேன். ஐயா நீங்க சொல்ற என்ன? மானை தேடி வந்தீங்க. நான் யார் தெரியுமா? யாருங்க? நான் தான் வீரத்தேவன். வேற அத்தவனா? வேற இருக்கிற குடும்ப பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீரத்தேவன். அப்போ உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் வந்து நம்பித்தலைவன். அப்போ உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. மச்சான் எனக்கு தெரியலையா? உட்கார்ந்துகிட்டே எப்படி தூங்குது வாரு. மச்சான் எனக்கு தெரியலையா மச்சான்? படுத்து தூங்குனா எதுவும் சொல்லுவாங்கன்ட்டு உட்கார்ந்துகிட்டே தியானம் பண்ற மாதிரியே. மச்சான் எனக்கு தெரியலையா? தெரியல சித்தப்பா. சித்தப்பாவா? சித்துக்களை கட்டுறப்பா சித்தப்பா. ஆமா ஆமா. மச்சான் தெரியுது மச்சான். நீங்க மான தேடி வரல, நீங்க பொம்பளை தேடி வந்திருக்கீங்க. ஆமாங்க. பொம்பளை பின்னாடி போவாதீங்க. ஏங்க? பொம்பளை பின்னாடி வள்ளிதான் தேடி வந்திருக்கேன். நான் சொன்னா கேட்க மாட்டேறீங்க. பொம்பளை பின்னாலும் போ, பொம்பளைய நம்பாதீங்க. ஏன் அப்படி சொல்றியா? நீங்க உள்ள போங்க. உள்ள போங்க. உள்ள போனாக்கே என் தங்கச்சி வள்ளி ஆளுக்குள்ளேயே இருக்கும். என் ஆளு. நீ கட்டிக்கிற பொருள். நீங்க கட்டிக்கிற பொருள். ஆமா. அப்ப எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு கொழுந்தியா வேணும். கொழுந்தியானா? தங்கச்சி. தங்கச்சியா? ஏத்துக்க முடியாது. பொம்பளைய தங்கச்சின்னு மட்டும் சொன்னா ஏத்துக்கவே முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாவக்கேடாவே போச்சியா? போதார் நீங்களே பணத்துக்காக பணத்தை போய் என்ன செய்யறான்? லட்ச லட்சமா கொட்டி குவிக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. இந்த பையலையும் இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க. உண்மையாது சிரிக்கிறதுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா இவ இதனாலே நம்ம இனமே அழிஞ்சு போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம எதையும் யோசிக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? எல்லாத்தையும் நினைச்சு அழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 660 திறங்களை வளர முடியும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அதைத்தான் வளர்க்க முடியும். ஆனால் என்ன செய்யறான்? என் பிள்ளை எப்படி கூப்பிடணும்? மம்மின்னு கூப்பிடணுமா? மம்மின்னா என்ன ஆங்கிலத்தில்? பிணக்குவியல்னு அர்த்தம். மம்மியும் கூப்பிடணும், டாடியும் கூப்பிட, அப்பான்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா தூய தமிழ் வார்த்தை அப்பா, அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன் என்ன காரணம்? நம்மளுக்கு ஆங்கில முகம் வந்துருச்சு. ஆங்கிலம் வந்து அறிவு கிடையாது, ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான், ஒரு மொழி தான். ஏன்னா நம்ம இன்னும் கூட தொடர்பு செய்யக்கூடிய ஒரு மொழி மட்டும்தான். ஏன்னா இது வந்து ஆங்கிலம் வந்து அறிவு கிடையாது. ஏன் இப்போ ஹிந்திக்காரன் இங்கே வர்றேன் நம்மகிட்ட உழைக்கிறதுக்காக? நம்மகிட்ட என்ன கிடையாது? ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாதனால கொஞ்சம் முன்னேறி வந்துட்டேன். இப்போ கடைசியில்
விவசாயத்துக்கு வந்துட்டேன். இப்படி என்னாக கொஞ்ச நாளில் நம்ம இங்கேருந்து விரட்டிடுவேன். எப்படி எல்லா வணிக நிறுவனங்கள்லேயும் ஹிந்திக்காரன் இருக்கானோ அதே போல் விவசாய நிலங்கள்லையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் விவசாயம் எல்லாமே பார்த்தாங்க. என்னைக்கு 100 நாள் வந்துச்சோ, ஏன் தப்பாக நினச்சிக்கிறாங்க, 100 நாள் வந்துச்சோ அன்னைக்கு என்னாச்சு, விவசாயத்தை அழிச்சாச்சு. ஏன்னா ஒரு பெண்களை போய் விவசாயத்துக்கு வாமா நாத்தலுக்கு போகணும் நடப்பணும் கூப்பிட்டா போடாங்கிட்டு நீ 5 மணி வரைக்கும் இப்போ 200 கொடுப்ப, அங்கே போய் நான் போய் உட்காந்து தாயம் போட்டால் வேணாங்க 200 கொடுத்துட்றேன். இது உண்மை தானே? ஏன்னா விவசாயத்தை அழிப்பதற்காக வந்தது அந்த திட்டம். இது என்ன செய்யணும், நம்ம மறுத்து பேசக்கூடாது. ஏன்னா காரணம் என்ன தெரியுமா, நம்மளோட சுய சிந்தனை இல்லாமல் போச்சு. அது காரணம் என்ன நினைக்கிறீங்க, டிவி. என்னைக்கு தொலைக்காட்சி வந்துச்சோ அன்னைக்கு நம்மளோட சுய சிந்தனை இல்லாமல் போச்சு. எப்படி மாமியாவை அடிக்கணும், எப்படி மாமியாவை அடிக்கணும், மாமியாவை எப்படி கொள்ளணும்னு அதை டிவியில் சீரில் போட்டு காட்டுறேன். ஏன் நம்ம ஒரு நாள் நம்ம பிள்ளைக்கு மாமியா ஆக போகணும் என்ன இருக்கா இல்லையா, அந்த எண்ணம் இருந்தால் மாமியா அப்படி பார்ப்போம், நம்ம பெத்த தாய்மனை பார்ப்போம். அப்படி இல்லை. ஏன்னா மாமியா வந்து அடுத்த விட்டு ஒரு பெண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்மளும் ஒரு காலத்தை எதிர்காலத்து மாமியா ஆக போகணும் என்ன எல்லாம் போயிடுச்சு. இப்படியே போனால் என்ன ஆகும், ஒற்றுமைலாம் போயிடும், மனிதனுக்கு தன்னம்பிக்கைலாம் போயிடும். ஏண்டா வாழ்கிறதுக்கு அப்படி இல்லாமல் போயிடும். ஏன்னா வாழ்க்கை என்பது சுவாரஸ்யம் இருந்த ஒன்று, அதான் இப்போ நமக்கு இல்லை. ஏன்னா இப்போ எப்படி விஞ்ஞான உலகம் ஆயிடுச்சு, இயந்திரமாக போய்கிட்டு இருக்கோம். காலையில் 2 தோசை சாப்பிட்டா போதும், மதியம் ஏதாவது என்னது தக்காளி சாதம் புளியோதரை இப்படி சாப்பிடுவோம். ஏன்னா மனிதனுக்கு இந்த உலகத்தில் மனிதன் உண்டு வாழ்வதை சிறந்த வாழ்க்கை அப்படி கிடையாது. இன்னைக்கு உணவு அழிச்சிட்டேன், உழைப்பு அழிச்சிட்டேன், மக்கள் இருக்க ஒற்றுமை அழிச்சிட்டேன். காரணம் தொலைக்காட்சி, செல்ஃபோன் எதுக்காக நமக்கு வந்துச்சு, செல்ஃபோன் எதுக்காக வந்துச்சு, நம்ம வெளி உலகங்கள் இருக்க தொடர்புகளுக்காக. ஆனால் இன்னைக்கு எப்படியா பள்ளிக்கூடத்தை படிக்கிற வாத்தியார் பாடம் நடத்த போய் செல்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பார்க்குறேன்னு தெரியாது, அதை படித்து என்னடா பசங்க சொல்ல தெரியாது. ஏன்னா மனிதன் ஆரோக்கியத்துக்கு மட்டுமே செல்ஃபோனை தவிர அழிவு கிடையாது. நம்ம என்ன செய்யணும், அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாமே மனிதன் வளர்ச்சிக்கே தவிர அழிவு கிடையாது. ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அழிவுக்கு தான் அதில் எல்லாமே பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் என் மா உங்கள் இடத்துல இருக்கு. ஆமாங்க, பொதுநல விஷயங்கள், பொதுநலவாதிகள் எல்லாருனாலையும் பொது விஷயங்கள் பேச முடியாது, பயப்படுவாங்க. பாதி பேர் பொது விஷயம் பேச பயப்படுவாங்க. ஐயோ நம்ம சேஃப்டி லாக்கருக்குள்ள வந்துக்கணும், சேஃப்டி. அதனால் பொது விஷயம் பேச துணிஞ்சு வந்து தவி பேசுவாங்க. ஒரே விஷயம் நான் மான சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரேன், சரிங்களா? வந்து பௌர்ணமி உங்கள் மான் வந்து அடைக்கலாமா வந்து தான் கண்டிப்பாக நான் மான புருஷங்கள்ட்ட கொடுத்துருப்பேன். ஏன்னா சொன்ன சொல்லு வாக்கு மாறாதவர்கள் சோழர்கள். தமிழர்கள் இன்னைக்கு இருக்காங்க கிராமத்தில், வாக்கு சொல்லிட்டாங்கன்னா ஒரு வார்த்தை விட்டாங்க மாற்றவெல்லாம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கு. இப்போ இடைப்பட்ட ஒரு 10 வருஷத்துல தான் எல்லாம் மாறியது. பத்திரத்துக்கு மேலே பத்திரத்தை போடுறது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சிலர் இருக்காங்க, வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை தலையை அடைச்சு அதை காப்பாற்றுவாங்க. உனக்கு கடன் கொடுத்துட்டாங்கன்னா செஞ்சுருவாங்க, கண் வாங்கிட்டா கண் வாங்கியா கொடுப்பாங்க. அந்த வகையில் நான் ஒரு ஆள், சரிங்களா, சொன்னேன்னு அதை காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். நான் அந்த வகையில் நாங்கள் வளர்ந்தவங்க. அப்போ சிபி சக்கரவர்த்தி ஒரு பௌர்ணமி, நல்ல பௌர்ணமினா நீங்கள் வந்து யார், இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி யார் நிலவை ரசிக்கிறதே கிடையாது. நல்ல பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிலாவை பாருங்களேன், மனம் அப்படியே வந்து கூதுகளிக்கும். அதை அனுபவிச்சுக்கு மட்டும்தாங்க அது தெரியும். நம்ம பார்க்கவே நேரம் இல்லையே, இப்போ தான் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு கண்ணு போகுது. எதுனாலும் பிள்ளை, அந்த பிள்ளைய பாவமாக இருந்த பச்சை பிள்ளைங்க எதுனாலும் சரி உடனே தட்டுறது. ஒரு கணக்கு அந்த காலத்துலலாம் கணக்கு போடும். அப்போ தான் ஒரு கணக்கு போடும். ஒரு ஊரில் 8 ஆலமரம் இருந்துச்சான். 8 ஆலமரத்தில் 8 பொந்து, ஒரு பொந்துக்கு 8 ஆந்தை, ஒரு ஆந்தைக்கு 8 குஞ்சு, மொத்தம் எத்தனை குஞ்சு அப்படி ஒன்று கணக்கு போடும். 8 பொந்து, அப்போ ஒரு பொந்துக்கு 8 ஆந்தைனா 8 64 ஆந்தை, 64 ஒரு ஆந்தைக்கு 8 குஞ்சு, 64 8 அப்படின்னு கணக்கு 525 குஞ்சு. இந்த 525 குஞ்சுக்கும் காப்படி காலரைக்கு அப்படி கம்பு, நான் மொத்தம் எப்படி கம்புங்கும் போது அந்த மூளை வேலை செய்யுது. பல்லாங்குழி இடம்போது கணக்கு வழக்கு இருந்துச்சு. ஒரு பல்லாங்குழி இடம்போது இந்த குழியை இந்த பள்ளத்தில் இந்த புளியை முத்தெடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வழக்கு தான் விளையாட்டு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இப்போ மாறிச்சு. அது மாதிரி ஒரு பௌர்ணமி, நல்ல பௌர்ணமி, நல்ல ரசிக்கிறதில்ல. இப்போ பௌர்ணமி பார்க்கணும் நேரமே இல்லாமல் போச்சு. நமக்கு தான் வாட்ஸ்அப் பார்க்க நேரம். நீங்கள் சொன்ன மாதிரி தொலைக்காட்சி உள்ளே வந்துச்சு, நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். அதான் உண்மை. வருத்தமான விஷயம் என்னென்னா எல்லாரும் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் தொலைக்காட்சி உள்ளே வந்தேன்னு. அதுக்கு முன்னாடி அப்பத்தா உட்காந்துருக்கு, அப்பத்தா கதை சொல்லும், வெத்தலைப்பா கடிச்சிக்கிட்டு, இந்தாடி எங்கள் காலத்தில் அப்படிங்க என்ன நடந்துச்சு ஆயா சொல்லாயா. அதை வந்து ஒரு காது கொடுத்து பிள்ளைங்க பேர மீதிலாம் கேட்டாங்க. நீதிபோத கதைகள் சொல்லப்பட்டது, பொய் சொல்லக்கூடாதுன்னு உச்சரிக்கப்பட்டது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி வைக்கப்பட்டது, அடுத்தவங்க புருஷன் நீ அண்ணனா தான் பார்க்கணும், அவன் கணவனா அக்கா புருஷனை வந்து அப்பனா பார்க்கணும்னு சொல்லப்பட்டது. அன்று இந்த தொலைக்காட்சி உரையிலே அக்காவுக்கு தெரியாமல் அக்கா புருஷனை வச்சு குடும்பம் நடத்தி பிள்ளை பத்துக்கலாம்னு கொண்டு சொல்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, சரிங்களா?
அப்போ எது விஷம் எங்கே விதைக்கப்படுது அங்கே விதைக்கப்படுது. அது மாதிரி ஒரு பௌர்ணமி வெளிச்சத்தில் சிபி சக்கரவர்த்தி உட்காந்துருக்காரு. இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. மதுரை பக்கத்தில் சோழவந்தான்னு ஒரு ஊருக்கு தென்கரை டிஆர் மகாலிங்க ஐயா வீடு அங்கே கட்டியிருக்காரு. நாங்கள் போயிருந்தோம் போன தரம். அந்த ஆமாம், அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஆற்றுல வந்து எல்லாம் சித்ரா பௌர்ணமிக்கு வண்டி கட்டிட்டு போவாங்களாம். சித்திரை மாதம். ஏன்னா பின்னிலவு பெருசாக இருக்கும், பூமியை நெருங்கும். அன்று இளவின் கதிர்வீச்சு நம்ம மேலே பட்டா சரும நோய்கள் வராது. அதான் உண்மை. அதனால தான் ஆரம்ப காலத்தில் புத்துக்கு பால் ஊற்ற போவாங்க. என்னை பற்றி ஆத்தாக்கலாம் போய் புத்துக்கு பால் ஊற்றிடுவோமா, புத்துக்கு பால் ஊற்றிட்டு அந்த புத்து மண்ணு மேலே பூசுவாங்க. புத்து மண்ணை மேலே பூசினா எந்த நோய், இந்த சரும நோய்கள் இருக்குல்ல, தேமல் லொட்டு எதுவும் வராது. அந்த புத்து மண்ணுக்கு அப்படின்னா அந்த நிலவு ஒளி பட்டு அந்த கரையான எச்சில் வர்ற அந்த புத்து மண்ணுக்கு அவ்வளவு மகத்துவம். புத்தை பூரா இடிச்சு முடிச்சாச்சு. நான் வெளிச்சாட போயிட்டு அதுக்கு மட்டும் இல்லை, இந்த புத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற பாம்பு பூரா 2 பக்கம் 2 தலை 4 பாம்பு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1.5 கோடி ரூபா. 1 கிலோ பாம்பு 2 கிலோ பாம்புன்னு சொல்லி ஒருத்தரும் வாங்கலை காசு. ஆனால் எல்லா பாம்பும் கொல்லப்பட்டது, எல்லா புத்தும் இடிக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு. அந்த பாம்புனால எவ்வளோ நன்மைங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயடு பூத்த பழம் இடிக்க வையே, புத்து தான் நீ மேலே பூசி சரும நோய் வராமல் இருக்கும். சரும நோய் வந்துச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக் ஆஸ்திரி வந்தானே தீக்கணும். இங்கே மூலக்கூறு உட்காந்து அது முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு எங்கே போனால் சோழவந்தான் போவாங்களாம். இது மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு வந்து விடிய அந்த வெண்ணிலா வெளிச்சத்தில் பொண்டாட்டி புருஷன் பிள்ளை குட்டிலாம் ஆடி பாடி ஓடி அதை வந்து ஒரு அரண்மனைக்கு ஒரு படத்தில் வந்து ராஜகிரண் போட்டுப்பாரு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, அத்தக்கர ஈர காத்து மேலப்பட்டு மோகமாச்சு, போடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு, ஓடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு, கூட வந்து ஆடு ஏன் கொத்து மல்லிச்சாறு. அந்த நிலவு வெளிச்சத்துல பொண்டாட்டியை ரசித்து பிள்ளைங்களை ரசித்து ஒரு ரசனையான குடும்பம் இருந்தது ஒரு காலத்துல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பொண்டாட்டியை பார்த்து பேசவும் நேரம் இல்லை, பிள்ளையை பார்த்து பேசவும் நேரம் இல்லை, சாப்பிட பிள்ளைக்கு நேரம்லாம் போச்சு. அது உட்கார கேட்டேன். அந்த மாதிரி ஒரு பௌர்ணமியில சிபி சக்கரவர்த்தி சோழ நாடு சிபிச்சையரை கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்காங்க பாருங்க. சிபி சக்கரவர்த்தி உட்காந்து நிலவை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் ஏன் மன்னர்கள் அவ்வளவு சண்டை போட்டாங்க? ஓடுற குதிரையில் ஏறி உட்காந்து 50 பேரை வெட்டி எரிஞ்சிட்டு போவாங்க. ஓடும் குதிரை ஓடுற குதிரை சரியாக ஓடி ஏறி குதிரையில் உட்காருவாங்க. இப்போ முடியுமா? பூனை கட்டிக்கிட்ட கூட நம்ம ஓட முடியாது, மூச்சுவாங்க. அவர் சொன்ன மாதிரி பாரம்பரிய சாப்பாடு முறை மாறிடுச்சு. சாப்பாடு நம்முடைய சாப்பாடு ஒன்று வேணாங்க. ஒரே ஒரு கொஞ்சம் மூங்கில் அரிசி, கொஞ்சம் தினையரிசி, கொஞ்சம் நாயுருவி அரிசி, 3ஐயும் போட்டு ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு கொடுங்க. உடம்புல அவ்வளோ பலம் இருக்கும். மகாபாரதத்தில் 16,000 கல்விக்கு சமமானவர்கள், 16,000 கல்விக்கு சமம். எங்கேருந்து பலம் வந்துச்சு? இதெல்லாம் சாப்பிட்டாங்க. என்னை பார்த்தா அப்பதாவுக்கு பலம் இருந்துச்சு. 80 வயசில் வந்து திருவக்கலை தூக்கி திரிக்கும். எங்கேருந்து சத்து வந்துச்சு? கேப்ப ரொட்டி சாப்பிடுவாங்க. சாயந்தரம் ஆகிட்டா நல்லெண்ணெய் எட்டு வந்து கேப்ப ரொட்டி மட்டும் வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சு கையிலேயே இப்படி தட்டி அதை வடச்செடியில் போட்டு எடுத்தா தின்னு. அவ்வளவு சத்து. ஈசை பிடிச்சி சாப்பிட்டாங்க. ஈசலை பிடிச்சி அதை நல்லா காயை போட்டு அதை வந்து நல்லா கம்பு மாலை கலந்து போய் உலகத்திலே ரொம்ப சத்தான சாப்பாடு அதுதான். எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியாச்சு. அதெல்லாம் கிடையாது. சீக்கிரம் ஆஃப் மை எனர்ஜி அது வரும் அப்படின்னு சொல்லி. எந்த பிள்ளை எனர்ஜியாக இருக்குது? 16 வயசில் உட்காந்து போடுற ஃபேனை அமர்த்த மாட்டேங்குது. ஆமாம் ஃபேனை அமர்த்திட்டு போமா, புத்தகம் தூக்க முடியல, அதுக்கு ஒரு ஆள். இது ஒரு பக்கம் கேட்டு அந்த மாதிரி அதை கேட்டீங்கன்னா எந்திரிச்சா கூட உடல் உழைப்பு இப்போ அது கிடையாது. ரிமோட் கொண்டு வந்துட்டேன். ஆமாம், எந்திரிக்க கூடாது. அது மாதிரி சமணம் போட்டு உட்காரணும். வாழ்க்கையில் வந்து சமணம் போட்டு உட்காந்துருக்க பாருங்க. இது மாதிரி சமணம் போட்டு உட்காந்துருக்கணும். சமணம் போட்டு உட்காந்தா இந்த முழங்கால் மடித்து சாப்பிடும்போது இந்த உடல் சாப்பாடு ஜீரணமாகும். அதுதான் சமணம் போட்டு டைனிங் டேபிள் கொண்டு வந்துட்டாங்க. பள்ளியோடத்து பிள்ளைங்க ஓடி விளையாடணும். விளையாட்டு பீரியட்னு ஒன்று போயிருந்துச்சு, கலை பீரியட்னு ஒரு பீரியட் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் பள்ளி அதெல்லாம் கவர்மெண்ட் பள்ளியிடத்தில் இருக்கும். அப்போ முழங்கால் சமணம் போட்டு உட்காந்து அதெல்லாம் போய் இன்னைக்கு எல்கேஜி பிள்ளைக்கே ஏசி வந்துருச்சு. அது எப்படி வாழ்க்கையில் வெளியே வந்து பிரச்சனையை எதிர்கொள்ளும் சொல்லுங்கள்? ஏசியே இருக்குமா? ஏசி பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. அது வாழ்க்கை பூரா கடைசி வரைக்கும் ஏசியில் இருக்க முடியாது. எப்போ தான் இப்போவே இருக்குதே இந்த ஊற்று என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் சமாளிக்க பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஒரு பெற்றோர். சிறந்த 100 மதிப்பெண் வாங்கினா மட்டும் பெரிய சிறந்த மாணவர் கிடையாதுங்க. மதிப்பெண்ணை வாங்கிட்டு வாழ்க்கையை சமாளிக்கிறான் பாருங்க, அவன் தான் சிறந்தவன். அதான் உண்மை. வாழ்க்கையை யார் ஒருத்தர் சமாளிக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனை எவன் ஒருத்தர் சமாளிக்க கற்றுக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் சிறந்தவன். சிறந்த மாதிரி தான் ஆத்தா பார்த்தா சொல்லித்தரோம். ஏன் ஜாமி படிக்கிற மார்க்கு குறைஞ்சிச்சா, அதுக்கு எதுக்கு வருத்தப்படுற? ஏண்டா ஒன்றா மாதிரி சமையல் பண்ண முடியுமா?
ஏத்தா அழகா இல்லையா நீ ஏத்தா வருத்தப்படுற உன்னைய மாதிரி களை வெட்ட முடியுமா அப்படின்னு ஆறுதல் படுத்தாங்க. அடுத்தவங்களை கேவலப்படுத்த மாட்டாங்க அந்த காலத்துலலாம். அதான் உண்மை. எனக்கு நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான். புதுசாக ஒரு பிள்ளை வரும், களவெட்டை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பக்கம் ஆத்தா களவெட்டு, அந்த பக்கம் அந்த பிள்ளை நடுவில் நிற்க வச்சுவாங்க. இங்கிட்டு 4 பக்கம் அந்த பக்கம் அப்படி களவெட்டி கூட்டி கொண்டு போவாங்க, அனுசரித்து கொண்டு போவாங்க. ஏன்? அவளும் வாழணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யாரும் வாழக்கூடாது, நான் மட்டும்தான் வாழணும், வேற யாரும் வாழ்ந்துடக்கூடாது. இது வந்து இயற்கை. இயற்கை சொல்லி கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் தெரியாத சண்டை நான் பார்த்த உண்மை. நான் கிராமத்தில் சண்டைக்கார பொம்பளை சண்டை பிடிச்சிருப்பாங்க. உனக்கு எனக்கு பேச்சுக்க, நீ சத்தா வராது, நான் அப்படி சண்டை போட்டுருக்கேன். ஆனால் அந்த வீட்டில் ஒரு பிள்ளை வயசுக்கு வந்தா இந்த சண்டை போட்ட பொம்பளை போய் கரிச்சூராக்கி வச்சு நிற்பா. புள்ள என்ன பொண்ணு ஆத்தாவோட சண்டை போட்டா புள்ள வயசுக்கு வந்திருக்கு, அதுக்கேயும் செய்ய வேணாமா? போய வேலை பார்த்துக்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து பயங்கிட்டு ஒரு ஆத்தா கறிக்குழம்பு வச்சு கொண்டு போவோம். ஒரு ஆத்தா நீ என்னத்தான் செஞ்ச? எது நான் கறிக்குழம்பு வச்சு, அப்போ நான் கோழி அடிச்சு போடுறேன். நீ என்னதான் செஞ்ச? நான் புட்டை வச்சு போடுறேன். வீட்டுக்கு ஒரு சாப்பாடு வந்து அந்த பிள்ளையை வலுப்படுத்தினார்கள். வீட்டுக்கு ஒரு சாப்பாடு வந்து பிள்ளையை வலுப்படுத்தினார். 16 வயசில் வந்து ருதுவாகும் போது அவள் கர்ப்பத்தை சுமப்பதற்கு தயாராக இருந்தா. இன்னைக்கு அப்படி கிடையாது. 3ஆவது நாள் தண்ணியை ஊற்றி யாருக்கு தெரியாம பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சுட்டு தான். எப்படி அந்த பிள்ளை வலுவடையும்? அதுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பிரச்சனையை சமாளி தொட்டாவை எதுக்கு தொடுறான்னு தெரியாமல் போச்சு. தொட்டா 15 வயசு பிள்ளைய 11 வயசு பிள்ளைய 55 19 எரும மாடு கெடுக்குதுன்னா தெரியல. அதுக்கு அம்மா சொல்லி தரணும். இங்கே தொட்டா எப்படி, இங்கே தொட்டா 10 வயசு ஆகிட்டா அப்பே மடியில் ஏறி பொம்பளை பிள்ளை உட்காரக்கூடாது. இப்படி தான் வளர்த்தாங்க கிராமத்தில். எங்கேயாவது வளர்த்தவங்க 10 வயசு ஆகிட்டியா அப்பான்னு சொல்ல சித்தப்பை மடியில் ஏறி உட்காரக்கூடாது, சூடு வச்சுருவாங்க. 15 வயசு ஆயிடுச்சா அண்ணன் வீடு வெளியே சைக்கிளில் போகாத, ஒட்டி ஒரு என்ன அண்ணங்களை ஒட்டி வச்சுப்பேன் தனியா அப்படிம்பாங்க. ஏன்? அவன் அண்ணனாக இருந்தாலும் ஆண்மகன், நீ தங்கச்சியாக இருந்தாலும் பெண்மகள், உன் அங்கம் அவன் மேலே படக்கூடாது. இப்படி தான் வளர்த்த பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. எவங்கூட வேணாலும் வண்டியில் போகலாம், யார் வேணாலும் போ. வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுக்கிறாங்க. அதில் எங்கே எவனே தெரியும், அவன்கிட்ட 1.5 மணி நேரம் பேசிக்க வேண்டாம். இது போனால் போய்கிட்டே இருக்குது. தனியாக ஒரு நாளைக்கு நாடகம் மட்டும் தான் மேடம் பேசணும். விழிப்புணர்வு வேறு வழி இல்லை. தம்பி மாதிரி நானும் விழிப்புணர்வு தான். அந்த பையன் வக்கீலுக்கு படிச்சுட்டு நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கேன். புராணம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. என்ன புராணம் நீங்கள் டிவியில் பார்க்கலாம், புத்தகம் வாங்கி படிச்சுக்கலாம். இது நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு வரல, ஏதோ எங்களால் முடிஞ்சது. ஏன்னா ஒரு கம்பெனி இருப்பான்ல, ஐயோ நம்ம தாத்தேன் 59 தாத்தா ஜீவன் திருச்சியிலங்க. நான் இருக்க ஊரில் சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளை 13 வயசு பிள்ளை கர்ப்பமாக இருக்கு. நான் நர்ஸு தான். கொடுமையெல்லாம் பார்க்க முடியாது. வேலையை விட்டு வந்து நான் வந்தேன். என்ன கர்ப்பமாக இருக்கு? யார்? நான் என்ன சொல்லுது? எங்கேம்மா போனேன் அப்படிங்குது. அது சொல்லுது, டீ கடைக்கார தாத்தா, பால்கார தாத்தா, அந்த பால் கீழே கூட்டு போய் சாக்லேட் கொடுத்தா. முடிஞ்சு வச்சா? அந்த தாய் அவனுக்கு சொல்லி கொடுக்க தெரியல. தொடக்கூடாது, செய்யக்கூடாது, யார் தொட அப்படி சுதாரிக்கு பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிறது சுதாரிச்சுங்க. அது சொல்றேன். அது மாதிரி நான் கதைக்கு வந்துருவோம். சிபிச்சக்கரை உட்காந்து நிலவரம் வச்சுக்கிட்டு ஒரு புறா வந்து மடிப்பட்டு அடியில் விழுது. சாயந்தரம் படப்படப்படன்னு ஒரு சத்தம். நல்ல புறா வந்து மடிப்பட்டு விழுது, மடியில் விழுது. எடுத்து பார்க்க நடந்த உண்மை சம்பவம், உண்மை நடந்தது. எடுத்து பார்க்குறாரு. புறா பேசும். புறா வந்து பாசை பேசுவாங்க மன்னர்கள். அதே மாதிரி வந்து விலங்கு பாசை பேசுவார். இப்போ யாரும் பழகிறது கிடையாது, அதுதான் நேரம் இல்லையே. அப்போ என்ன கேட்குற? என்னங்கிறாரு? மன்னா என்னை காப்பாத்து, கருடன் என்னை துரத்துக்கிட்டு வர்றாரு. அஸ்தமிச்சிருச்சு, நிலவு வந்துருச்சு, சூரியன் அஸ்தமிச்சாச்சு, இனிமே என்னால் தப்பிக்க முடியாது. என் கூட்டிலே என் குஞ்சுகள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் போகலைன்னா குஞ்சுகள் இறந்து விடுமண்ணா. நான் போய் காலில் விரலில் வச்சுக்க புழுவை கொண்டு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், என்னை காப்பாற்றுறேன். அவ்வளோதானே, உன்னை காப்பாற்றுறேன் அப்படி வாக்கு கொடுத்துட்டார். பின்னாடி கரடி வந்துட்டார். என்ன சிபி சக்கரவர்த்தி, சிபி வாக்கு கொடுத்துட்டியா புறாவுக்கு? நான் 1 மணி நேரமாக அதை துரத்துக்கிட்டு வர்றேன். பொழுது சாஞ்சிருச்சு, நிலவு வந்துருச்சு. இந்த புறாவை கொன்றால்தான் என் கூட்டில் இருக்கும் என் குஞ்சுகளுக்கு இறை. அப்ப நீ புறாவை காப்பாத்திட்டா என்னோட கூட்டில் என் குஞ்சுக சாகலாமா? சொல்லு. கர்ணன் கேட்டாராம். அப்பதான் சொன்னார் சிபி சக்கரவர்த்தி, புறாவுக்கு கொடுத்த வாக்கு தான், நான் வாக்கை காப்பாத்திக்கிறேன். உனக்கு என்ன மாமிசம் தானே வேணும்? இந்த கையில் தொடையில் சதையை எடுத்து வச்சுக்க. தொடையில் எந்த அளவு புறா இடம் இருக்கோ அந்த அளவு சதையை அரிசி தெராசில் வச்சாராம். தெராசு சமமாகவே வரல. கையிலேருந்து காலில் நெஞ்சு கறி எடுத்து வச்சான். கடைசியில் அந்த அளவு ஏறி உட்காந்துட்டார். அப்போதான் அங்கே அக்னி தேவனும் தேவேந்திரம் காட்சி கொடுத்தார்கள். உன்னுடைய ஆட்சியை மெச்சுவதற்காக நீ வாழும் வரை மன்று வரை பேசப்படுவாயடா சிபி சக்கரவர்த்தி. அன்று புறாவுக்காக வாக்கை கொடுத்தார்கள். இன்னைக்கு கொடுப்பாங்களா? 3 வயசு பிள்ளைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போக முடியல, காலக்கிறங்க விட்டுட்டு போக முடியல. 15 வயசு பிள்ளைய விட்டுட்டு போனோம் ஒரு காலத்தில். பிள்ளைய அப்பச்சி பார்த்துக்கங்க, பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. 3 வயசு பிள்ளைய விட்டுட்டு போக முடியலங்க, கொடுமையாக இருக்கும். 3 வயசு பிள்ளைய ஐயா பிள்ளைய பார்த்துக்க சொல்ல வேணா. தெருவில் விளையாடுற பிள்ளை காணாமல் போயிடுது. 3 நாள் கழிச்சா சாக்கு முட்டையில் கிடக்குது போனோம்மா. வக்ரம். ஏன் எப்படி வந்துச்சு இந்த வக்ரம் தெரியல. எப்படி மற்ற பிள்ளையும் தான் பிள்ளையா பார்க்கணும், மற்ற குழந்தையும் தான் பிள்ளையா பார்க்கணும். அடுத்த பிள்ளை தங்கச்சி, என் தங்கச்சி, அடுத்த பொண்டாட்டி அண்ணி, அம்மா உச்சம். இதெல்லாம் காலங்கள் மாறிச்சு. என்ன காரணம்னு தெரியல. முடிஞ்சளவு சுதாரிச்சுங்க கிராமத்துக்காரங்க. டவுனில் மாறி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கிராமத்துக்காரங்க முடிஞ்சளவு சுதாரிச்சுங்க. வரும் எதிர்ப்புகளை சமாளிக்க கற்றுக்கங்க. அதனால மான மறைச்சிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஓடி வந்த மான ஒழிச்சு வைக்க எனக்கு வந்து
ஆசையெல்லாம் இல்லைங்க. எதுக்கு உங்களுக்கு சொந்தமான மாடை ஒளிச்சு வச்சுக்க நான் ஏது பண்ணிட்டேன். அதனால ஒரு கீதம். ஓடி வந்த உந்தன் மான ஒளிச்சு வைக்கும் எண்ணமில்ல, ஓடி வந்த முந்தன் மான ஒளிச்சு வைக்கும் எண்ணமில்ல, நம்பிராஜ வளர்ந்த பொண்ணு நல்ல நானும் இங்கே சொல்ல கேட்டு நீங்க வந்த வழி போங்க. ஐயா சொன்னதை கேட்டு நீங்க வந்த வழி போங்க. கையில் அத கவன சொத்து கவனமான வள்ளி பொண்ணு, கையில் அத கவன சொத்து கவனமாக வள்ளி பொண்ணு, குறுக்கி நாட்டு காவல் காக்கும் கோபமான இந்த பொண்ணு கமான இல்ல நீங்க வந்த வழி போங்க. ஐயா பொய்யா பேசுறீங்க நீங்க வந்த வழி போங்க. தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே நன்னே தானே தனதன்னா நானே நானே தன்னா நானே நானே தனதன்னா நானே நானே. தேடி வந்த மானுக்குள்ள அடையத்தை கூறுங்கள் பார்க்கலாம். ஹலோ காயாத கனகத்தே நின்றுள்ளாவோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாதமா இது மேயாதமா உள்மேவாதமா மேயாதமான் உள்மேவாதமான் மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேவும் கலனிலே நரிசந்தனம் முழுகும் தமிழ் களவங்களில் மேயாதமான் மேவும் கானகமடைந்து நறு சந்தனமும் முழுகும் கமழும் கடவங்களனிந்து சுகந்த படுத்த புல் மேயாதமான் காலப்புறவ கண்மணி வந்த மேயாதமான் காணக்குறவர் கண்மணி என வளர் காண குயிலின் நிகர் குரலுடையது மேயாதமான் தேனும் பாகும் சிம்பதராகும் உள்ளொரு மேயாதமான் தேனும் பாலும் தினைமாவும் தின்பதினால் ஒரு புள்ளொரு போது மேயாதமான் தேனும் பாகும் சிம்பதராகும் உள்ளொரு மேயாதமான் தாயான கொம்பிரண்டிருந்தாலும் சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் இது தன் தலையிலிருந்து பாயாத மானே இது இது தன் தலை நிமிர்ந்து பாயாதமா மாந்தர் கண்டதோ ஒரு மாண்பரை கண்டதுண்டோ புல் போன்ற நல்மேனி புல் போன்ற நல்மேனி உலகிடம் மாந்தர கண்டதோ கண்டதுண்டோ உண்டோ 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 மானுக்குள்ள அடையாளமே இல்லையே. நம்ம ஆண் தேடி வரலங்க. வேற என்ன விஷயமா? நில ஒண்ணு முகம் வானம் ஒண்ணு புருவம் எத்தனை தேடி வந்திருக்கேன். அத்தம் மகன் என்னை விட்டு ஓடி போக முடியுமா நீ முடியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நான் இருவரும் வருவேன் என்று தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவருள்ள ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா கண்ணுக்குள்ளே பூத்து கலைகள் சொன்ன பின்னே எண்ணத்திலே நீங்கள் இடமிருந்த பின்னே எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே அன்பின் தன்மை அறிந்து கொண்ட பின்னே ஓ என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி
வருவாப்லையே. ஆமா நம்ம வாட தெரிய வரலையா நம்ம சாமி வணங்குவோமா? கும்புறா ஆமா நாடகம் வைத்தவர்கள் நாடகம் பார்க்க வந்தவர்கள் அனைவரும் நல்ல நலமோடு வாழ டீ வேண்டும். கடை வச்சிருந்தவங்க ஆமா டீ கொடுத்தவங்க ஒரு ரவுண்ட் டீ கொண்டு சொன்னே கொண்டு வரவே இல்ல. சூடா இருந்தா கொண்டு வாங்க. டீ வைத்தவர்கள் யூடியூப் எடுத்து உலகம் பூரா எங்களை காமிச்சிட்டு இருக்க தம்பி. மேடை நாடகம் பார்த்தவங்க பார்க்காத பார்த்து அன்பு செல்ல குட்டி எல்லாரும் பந்தல்ல சாஞ்சிருக்கவங்க நீண்ட ஆயுளோட வாழணும். சேர்ல உட்கார்ந்திருக்கவங்க எல்லாரும் அக்கா தங்கச்சி எல்லாம் முக்கியமா என்ன பார்த்து தங்கம் மைசூர் தங்கம் அழகா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். சாமி வணங்குவான்னா வீல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் கொள்ளுவிருக்க கண்டேனடி. வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து விளையாட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் கொள்ளுவிருக்க கண்டேனடி. பழம் கொண்டு பாராட்டி பூமாலை போட்டேனடி ஒரு புகழ் மாலை தந்தாரடி ஒரு புகழ் மாலை தந்தானடி. மயில் வந்து விளையாட கோவிலுக்குள் சென்றோமடி குமரன் கொழுவிருக்க கண்டேனடி. பள்ளி சுவாமி இது வேளாண் வேடிக்கை பண்ணால் ஏனென்றால் தாங்கள் திருமணம் காலம் வந்துள்ளது. தாங்களுக்கு என்ன வர வேண்டும்? அனைவரும் வள்ளி தெய்வம் என்று வணங்க வேண்டும். நாட்டு மக்கள் நலமோடு வாழ வேண்டும். விவசாயம் பெருகணும். விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். சுவாமி அருள் கொடுங்கள். பிரம்மூர்த்தி முருகா. இன்று முதல் உலக மக்களும் வள்ளி தெய்வானை முருகன் என்று அழைப்பார்கள். அது மட்டுமல்ல இது நாடத்து கண்ணீர் ஊர் மக்கள் எவ்வித நோயும் இல்லாமல் நல்ல மழை பொழுது பட்டி பெருகி பால்வான பங்கி சந்தோஷம் வாழ்கள். இதுவற்றை தந்தே தந்தே விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்ணெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்
என்னும் அன்னக்கொடி பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி விவசாயி விவசாயி கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால்வாழ பொங்க வேணும் கூத்து பெருக வேணும் ஞான தங்கமே ஊரார் எல்லாம் வாழ வேணும் பவமான சுதடு பற்றி பாதார நின்ற உடனே ஸ்ரீராம ரூபமுடனே ராஜீவ நயன தியாக ராஜாதி ராஜனுடனே ஸ்ரீராம தூதமுடனே நித்திய ஜெய மங்களம் சுப மங்களம் ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க விடிமறை